தடியா துவக்கா பாத்துரலாம். ஆமா. இந்த கேள்வியை கேட்டிருந்தா, உண்மையில பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா, அந்த துப்பாக்கியை திருப்பி மண்டையில ஒண்ணு போட்டிருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட பாண்டே என்ன பேசினாரோ, ரங்கராஜ பாண்டே, ஹெச் ராஜா என்ன பேசுவாரோ, அதை இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களையும் இளைஞர்களையும் வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த ஆபத்து என்னங்கிறத நிறைய வேலூர் இப்ராஹிம்கள் பெண் எப்படி இருந்தாதான் இவங்களுக்கு பிடிக்கும், அதுதான் பெண்மை. நானும் வசதியை கிளம்பி நம்ம போறேன். கலாச்சாரத்துல அச்சம் மடம் நானும் பயிர் சொன்னாங்க. இல்ல அச்சமடம் நகனம் பயிர் பச்சை எல்லாம் மதுரையை அயோத்தியா மாத்துவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சீமான் RSSக்காக இந்த வேலையை செய்கிறார் என்பது அதமே வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப விஜய் அரசியல் களத்துல இருக்கிறாரு. இப்ப அவரு கொள்கை தலைவர்களா 5 பேரை சொல்றாரு. அதுல பெரியார் அம்பேத்கரும் ஐயோ இருக்காரு. தயவு செய்து கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற. தயவு செய்து நீங்க மறுபடியும் டயலாக் பேசாதீங்க. அவர் சிந்தனை, ஒரு தலைவர் சிந்தனையின்படி கட்சி நடக்கணும். அதுக்கு பேர் தான் கட்சி. இவர் கூட 5 ஆபீசர்களை வச்சிருக்கிறாரு, பாஷாவோட பாடி கார்ட்ஸ் மாதிரி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர், வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லலாமா இல்லை கூடாதா? ஆங்கில புத்தாண்டுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? அது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். இப்போ பொதுவாக இந்துத்துவவாதிகள் சொல்கிறது உண்டு. அவங்க காதலர் தினம், இந்த ஆங்கில புத்தாண்டு இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு. ஆனால் இயல்பாக மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. அதாவது இந்து கோயில்கள்லையும் சரி, கிறிஸ்தவ கோயில்கள்லையும் சரி, அந்த இறை வழிபாடுகள்லாம் நடக்குது. இது அந்நிய கலாச்சாரம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்ட்டு தை 1 தமிழ் புத்தாண்டு நம்ம வலியுறுத்துகிறோம். இப்போ கூட திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தமிழ்நாடு எல்லா பகுதியிலும் நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ் புத்தாண்டு நமக்கு இருக்கும்போது ஆங்கில புத்தாண்டுன்ற முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்குறோம்? நல்ல, நீங்களே கேள்வியிலேயே எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க. இது அந்நிய கலாச்சாரம், அந்நிய பண்பாடு, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டுன்னு ஒத்துக்காதவங்க. நம்ம தை பொங்கல்னு சொல்லுவோம், அவங்க அதுக்கு சங்கராந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. சங்கராந்திங்கிறது தமிழ் பேரா? சங்கராந்தி, மகர சங்கராந்தி அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமா? அவங்களுக்கு ஒரு புத்தாண்டு இருக்கு. அது சித்திரை 1. சித்திரை 1ல் அந்த என்னென்ன பேர், குரோதன, வைபவ, விபாவ, என்னென்னமோ வரும். நம்ம வாயில நுழையாத ஒரு பேரு. அதை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுங்கிறதுக்கு தமிழ் புலவர்கள் எவ்வளோ எடுத்துக்காட்டுகளை காமிச்சிருக்காங்க. அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு இது இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. இது ஆங்கில புத்தாண்டு கூட இல்லை. இது நம்ம பார்வையாளர்கள், நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், இந்த ஆண்டு கணக்குங்கிறது ரோமானியர்கள் உருவாக்கியது. நாம் பயன்படுத்துகிற எண்கள் 1, 2, 3 அரபிகள் உருவாக்கியது. அது அரபு எழுத்து. ஆண்டுகள் ரோமானிய மாதங்கள். அவங்க வச்சிருந்த அந்த கேலண்டரில் மார்ச்சில் இருந்து தான் முதல்ல தொடங்கும். அதுதான் மார்ச்னா முன்னோக்கி போகிற. அவங்களுக்கு அது எல்லாமே ரோமானிய இலக்கியங்களில் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் இருக்கும். ஜானஸ் அப்படிங்கிறது ஒரு கடவுள். அதுதான் தொடக்கம், வழி, அதை சொல்லக்கூடிய ஒரு கடவுள். அது பேர் அது. அப்புறம் பிப்ரவரிங்கிறது தூய்மை, புனிதப்படுத்துறது. மார்ச்ங்கிறது முன்னோக்கி போகிறது. இப்படி ஒவ்வொன்றா வரும்போது அவங்க அந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு பேர் ஜூலியஸ் சீசர் பிறந்த மாதத்தை தான் ஜூலை. அவருடைய அவருடைய உறவினர் தான் அகஸ்டஸ் சீசர். அதுதான் ஆகஸ்ட். இப்படி ஒவ்வொன்றுமே வந்தது. இதை 13ஆம் போப் கிரிகோரி
அவர் காலத்தில் அவர் தான் அது அங்கீகரிக்கப்பட்ட கேலண்டராக இந்த ஜனவரி 1 அப்படின்னு மாத்துறாங்க. இது வந்து 1558 58 தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டில் தான் இது அறிவிக்கப்பட்டது. அதுல இருந்து அந்த லீப் இயர், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி அந்த ஒரு நாளை கூட்டுறது, இந்த கணக்கெல்லாம் பண்ணி அதை அறிவிச்சாங்க. இதை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு நூற்றாண்டாச்சு. அப்போ அறிவுள்ளவங்க, முன்னேறவங்க எது பொதுமையாகவும் பின்பற்றுவதற்கு எளிமையாகவும் இருக்குதோ அதை ஏற்றுக்குவாங்க. பிரிட்டிஷ்காரங்களே முதல்ல இதை ஏற்றுக்கல. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க 1700 அதில் பிற்காலத்தில் தான் ஏற்றுக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டு கழித்து தான் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க காலனிகளாக இருந்ததுனால இந்தியாவிலேருந்து மற்ற எல்லா நாடுகளும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இந்துத்துவவாதிகளுக்கு, சங்கிகளுக்கு என்ன கேள்வினா, இந்த புத்தாண்டுக்கு ஜனவரி 1க்கு ஏன் வந்து இந்து கோயில்களில் பூஜை பண்ணணும், இந்த மக்கள் ஏன் வந்து கோயிலுக்கு போறாங்க ஏன்னா ஏன்னா நீங்க வச்சிருக்கிற இந்த இந்து பாரம்பரியம், சமஸ்கிருதமயமான சாஸ்திரங்கள், அது எதுவுமே இந்த பெரும்பான்மை மக்களுக்கு உரியது அல்ல. இந்துக்கள்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க அந்த 3% சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு தான். அவங்க மக்கள் வந்து இப்ப சித்திரை 1 சிலர் கொண்டாடுறாங்கல்ல, அவங்க எதை வேணா கொண்டாடலாம், சரிங்களா? அவங்க எதை வேணா கொண்டாடலாம். நம்ம எதை கொண்டாடணும் கொண்டாடக்கூடாதுங்கிறத இவங்க சொல்லக்கூடாது. புரியுதா? இப்ப நம்ம வந்து மாரியம்மன் கோயில்ல கெடா வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்களும் இந்துக்கள் தானே, வாங்க வந்து கெடா வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோமா? அவங்களுக்குன்னு ஒரு அதேதான். அவங்கவுங்களுக்கு நம்பக்கூடியதை அவங்க பின்பற்றுங்க. இந்த பெரும்பான்மை மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு நீங்க தர்காவுக்கு போய் ஓதிக்கிட்டு வந்தா நல்லா ஆகும்னா குழந்தைய தூக்கிட்டு போய் அங்க ஓதுவாங்க. போறாங்க. நீங்க இவங்க யாரு? இவங்க வந்து கொஞ்சம் கோளாறான ஆளுங்க. ஒரு வெள்ளத்துல வந்து கர்ப்பிணி பெண் பிரசவம் ஆகிற நேரம் வெள்ளத்துல சிக்கிட்டாங்க, சென்னை வெள்ளத்துல. அவங்கள வந்து நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் தான் போய் அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ கூட அப்படி பாதுகாப்பா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு இளைஞர் அதை அவங்கள காப்பாத்தினாரு. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பையன் பேரை அவங்க வச்சாங்க. அது இஸ்லாமிய பெயர். அதுதான் வந்து இந்த மண்ணினுடைய பண்பாடு. இதுதான் இந்த மண்ணுடைய கலாச்சாரம். அதுக்கு இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் என்ன எல்லாம் எழுதுனாங்கன்னா, இதுக்கு அந்த பொண்ணு செத்தே போயிருக்கலாம். எவ்வளோ இவங்க மனசு எவ்வளவு கொடூரமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புத்தாண்டுல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல இவனுங்களுடைய இந்த கொடூர புத்தியை பத்தி நம்ம பேசுறதே எவ்வளோ ஒரு பாதிப்பான ஒரு மனநிலை பாருங்க. இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கலாச்சாரத்தை காப்பாத்துறோம். இவங்க கலாச்சாரத்தை எங்க போய் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை அடிக்கிறது. அது இன்னைக்கு எல்லா மக்களும் கிறிஸ்மஸ் தாத்தாங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் வடிவம். அந்த தலைவர்கள் கிறிஸ்மஸ் விழாவில் போய் கலந்துக்கிறாங்களே, சர்ச்சுக்கு. நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனாங்கன்னா அந்த சமூகத்துக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நீங்க, நான் இப்ப சொல்லலை, இதை வரிசையா அவங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயா அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதி ஆக்குனாங்க. அப்பதான் குஜராத் படுகொலைகள் நடந்தது. ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதி ஆக்குனாங்க. அப்பதான் வந்து உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் சொல்ல முடியாத படுகொலைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, தலித் மக்கள் மீது நடத்தப்பட்டது. இன்னும் அவரையே வந்து கோயிலுக்குள்ள விடாம திருப்பி அனுப்புனாங்க. ஆனா ஒரு ஜனாதிபதியா இருந்துகிட்டு அவர் என்ன சொல்ல முடியும்? இல்ல, நான் முட்டி வலிச்சதுனால திரும்பி வந்துட்டேன், நானே விருப்பப்பட்டு தான் வெளியே நின்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன்னா முட்டி வலியோட மலை உச்சி வரைக்கும் ஏறிடுவாராம். உச்சியில இருந்து சமதளத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போறதுக்கு முட்டி வலிச்சது, அதனால நானே வந்தேன்னு சொல்லுகிற நிலைமைக்கு அந்த மக்கள் ஆக்கப்பட்டது எப்பன்னா அவரை ஜனாதிபதி ஆக்கின பிறகுதான். மூணாவதா பழங்குடி சமூகத்துல இருந்து அம்மையார் முர்மு அவர்களை ஜனாதிபதி ஆக்குனாங்க. அன்னையில இருந்து மலைவாழ் மக்களுக்கு எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடையாது.
அந்த பழங்குடி மக்கள் பிரச்சனையினால தானே மணிப்பூர் வந்து பத்திக்கிட்டு எரியுது. ஒரு ஆண்டுக்கு மேலே நடக்குது. யாருக்காவது அதை பற்றி இவங்களுக்கு கவலை இருக்கானா? இல்லை. அடுத்து கிறிஸ்தவர்களை குறி வைக்கிறாங்க. அப்போ இவங்க எப்போ போய் சர்ச்சில் நிற்கிறாங்களா? நான் நினைக்கிறேன் இந்த சினிமாவிலலாம் இண்டிகேஷன் கொடுப்பாங்க, அடையாளம். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் அங்கே எங்கே போய் நிற்கிறேனோ அங்கே அடிக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கேட்டால் நாங்கள் தான் போனோமே அப்படின்னு பிரதமர் பேசுவார். அங்கே அடிக்கிறது யார்? உங்க ஆளுங்க தானே. என்ன பிரச்சனை? இப்படி கேட்க மாட்டாங்க. இல்லை, இப்போ பாஜகவுக்கும் இப்போ அடித்தவங்களுக்கும் தொடர்பு இருக்கா? கேட்டு பாருங்களேன். இவங்க யாராவது நேரடியாக நாங்கள் இந்த கட்சி, நாங்கள் இந்த பேர் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆர்எஸ்எஸ்க்கு முதல்ல உறுப்பினர் பட்டியல் இருக்கா? அவங்களுக்கு எத்தனையோ அமைப்பு இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க? சங் பரிவார் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சங்கத்தோட பரிவாரம். நம்ம ஊரில் இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, பட பரிவாரம் எல்லாம்பாங்க. அதான சங்கின்னு இப்போ. ஆமாம், இல்லை, அந்த சங்க கொள்கையை கொண்டவங்க தான் சங்கி. அந்த சங்கத்துக்கு பரிவாரம் இருக்குது நேராக. அது பல கிளைகள் வெவ்வேறு பேரில் இருக்கும். ஆனால் வந்து செயல்பாட்டில் அவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. கேட்டால் அவர் ஆர்எஸ்எஸ்லேயே நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பிஜேபிக்காரங்க விவாதங்கள்லேயே பேசியிருக்காங்க. அந்த விவாதங்கள் தொடங்கின காலத்தில், ஏன் நாங்கள் பிஜேபிங்க, அப்புறமா சொல்லுவாங்க ஆமாம் அது எங்கள் தாய் அமைப்பு, அப்புறம் ஆமாம் நாங்கள் சங்கீதம். அந்த மாதிரி அவங்க உண்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்படுத்திட்டு கடைசியாக தான் அந்த முகமுடிய கலைப்பாங்க. சங்கினா சக தோழன் அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னாரு. யாரு? சீமான். இது மாதிரி உளர்றதுக்கு தான் உலகத்தில் 1000 பேர் இருக்காங்களே. நீங்கள் ஏன் நம்ம ஏதோ ஒரு அறிவார்ந்த விவாதமாக ஆரம்பிச்சிங்க, திடீர்னு இப்படி போய் ஒரு என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் கையாளாக இருக்கிறவரை, அது நம்ம அவங்க சொல்கிற வேலையை செய்கிற ஒருத்தர் அந்த விளக்கத்தை தானே சொல்லுவார். அதுக்கு மேலே என்ன இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு? இல்லை, ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக பேசுவோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுகிறவங்க பெரியார் குறித்து கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பெரியார் வாழ்ந்த காலத்திலே விமர்சனங்களை எதிர்கொண்டவர். அவர் பல்வேறு தாக்குதல்களும் எதிர்கொண்டவர். நீங்களும் வந்து பல வருஷமாக பேசிகிட்டே இருக்கீங்க. பொதுவாக பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து அந்த பட்டியலில் நாம் தமிழரும் வராங்க. அவங்களும் ஈவேரா அப்படின்னு மேடையில் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப கொச்சையாகவும் பேசுகிறாங்க. இப்போ பெண்களை குறித்து அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கான விளக்கம் இருக்குது, அதுக்கான பதில் இருக்குது, எந்த சூழலில் பெரியார் பேசினார் அப்படின்லாம் இருந்தாலுமே கூட இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் கிட்ட அந்த ரீல்ஸ் எல்லாம் போய் சேருது. அது எல்லாராலும் ஷேர் பண்ணி அது பரவுது. அந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்விகள் கேட்கிற நபர்கள் தான் வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, கேள்விகள் அதே கேள்விகள் தான், ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட கேள்விகள் தான். இப்போ என்னன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அதே கேள்வியை கேட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட ஏன்பா உனக்கு எத்தனை தடவை விளக்கம் சொல்லி, உனக்கு ஏதாவது ஏறுமா ஏறாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவர் என்ன செய்வார்னா, அவர் நகர்ந்துக்கிட்டு அங்கே இன்னொருத்தரை வைப்பார். அவர் திருப்பி அதே கேள்வியை புதுசாக கேட்பார். திருப்பி அவருக்கு பதில் சொல்லி நம்ம முடித்த பிறகு 2 பேருமா நகர்ந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல இப்போ வைக்கப்பட்டிருக்கிறவர் சீமான். அவருடைய படை வந்து அந்த வேலையில் இப்போ இறக்கி விடப்பட்டிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது, இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். நீங்கள் நான் இன்னும் கொஞ்ச நாள் கொள்கை ரீதியாக தானே சொல்கிறாங்க அவங்க. என்ன கொள்கை? கொள்கை ரீதி ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன். இந்த தம்பி தங்கைகள்லாம் வந்து அவங்க எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள், நல்லா நினைக்கக்கூடிய கருத்தை சொல்லக்கூடியதை ரொம்ப வலிமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்கள். அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய பக்குவமும் இருக்கும்னு நம்பி நான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று, இப்போது பெரியாரின் முரண்பாடுகள், பெரியாரை ஈவேரான்னு சொல்லலாமா, தந்தை பெரியார்னு தான் சொல்லணுமா, இது ஒவ்வொருத்தருடைய தனிமனித விருப்பம். அவங்க தந்தை பெரியாரை பார்க்கிற முறை, அவர் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது.
அது சொல்றவருடைய தரத்தை பொறுத்தும் அவங்களுடைய பார்வையை பொறுத்தும் அவங்க பேசுவாங்க. இப்போ ஈவேரான்னு சொல்லிடுறாங்க, சொல்லுங்க தப்பில்லை, அதான் ஒரு பேரு. ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேவலமா சொல்ல முடியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு அடைமொழி சேர்ப்பாங்க. நம்ம எப்படி பெருமையை சொல்றதுக்கு அவரை வந்து நீங்க பெரியார்னு முதல்லயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1938 அந்த பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு, அந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் பங்கேற்ற அத்தனை பெண்களும் நாம் தமிழருடைய பிளட் டெஸ்ட்டில் இரத்த பரிசோதனையில் அசல் தமிழச்சிகள் தான், எந்த கலப்பற்ற தமிழச்சிகள் தான். அவரை வந்து பெரியார் என்று அழைப்போம்னு சொல்லலை, இனி பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தின்படி அவர் பெரியார் என்று மட்டுமே அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு இன்னும் அதை சிறப்பு கருதி நாங்கள்லாம் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து இது எதுக்கு நீங்க மறுபடியும் தந்தை தாய் இந்த ஊமைக்கெல்லாம் கொண்டு வரீங்க, பெரியார்னு மட்டுமே சொல்லுவோன்றவங்களும் இருக்காங்க. அது என்னங்க பெரியாரு, ராமசாமி தானே. ஜாதி பேரை கூட ஆமா, ஈவே ராமசாமி நாயக்கர்னு இவங்களுக்கு அவரை எப்படி சொல்றது பிடிக்குதோ அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுவும் பத்தலைன்னா அதுக்கும் அடைமொழி சேர்க்கிறாங்க. இதுக்கும் கேவலமா நீங்க சொல்றது உங்க மனநிலையினுடைய தாழ்ச்சியை காட்டுமே தவிர சொல்லப்பட்ட மனிதர் அதே மனிதர் தான். ஒரு மனிதரான்னு கேட்கிறாங்க. கேட்கட்டும், சோதனை பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. நாகம்மை இறந்தப்ப அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல வந்து இனிமே நான் சுதந்திரமாக செயல்பட முடியும், இந்த சமூகத்துக்கு சேவையாற்ற முடியும், அதனால வந்து நாகம்மை இறந்ததை மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அவர் கருதுறாரு. ஒரு கணவர் எப்படி அப்படி கருத முடியும்? மனைவி இறந்த போது அவர் கதறி இருக்க வேண்டாமா? இது வந்து ஒரு உண்மையான கணவன் மனைவி என்று அன்போடு வாழ்ந்த, சண்டை இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், ஆனால் அந்த அப்பாவை இல்லாமல் இந்த அம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க, இந்த அம்மா இல்லாமல் அந்த அப்பா வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட அப்பா அம்மாங்க வந்து ஒரு லட்சம் பேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ கோபதாபங்களோடு வாழ்கிற அப்பா அம்மாவை கூட அவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாருங்க. அதை புரிஞ்சு வளர்ந்த பிள்ளைங்களுக்கு அந்த கடிதம் புரியும். அதை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு அந்த கடிதம் புரியும். இவங்க அந்த நோக்கத்தில் அதை எடுக்கலை. எங்கேயாவது ஒரு வரியை எடுத்து அதை எப்படி தப்பாக ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. அதுதான் அவங்க செய்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த தம்பி தங்கைகள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை அவங்க யோசித்து பதில் சொல்லட்டும். இதே சீமான் வந்து பேசின பழைய காணொளிகள் இருக்குது. நான் வந்து அவர் அப்படி அப்போ பேசினாரே இப்போ இப்படி பேசினாரேன்னெலாம் சொல்லலை. அவர் வந்து நடந்தது அப்படின்னு 2 விஷயங்களை சொல்கிறாரு. ஒன்று, ஈழ போராட்டத்தை நடத்திய விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள், அவர் வந்து தந்தை பெரியாருடைய நூல்களை படித்ததாகவும் தந்தை பெரியாரை பற்றி உயர்வாக பேசியதாகவும் சொன்னவர் சீமான் தான். அவர் ஒரு மேடையில் சொன்னார். சரியா? இது எல்லாருக்கும் இருக்கு. இப்ப அவரை பேச சொன்னால் அந்த கருத்தை உண்மைன்னு சொல்றாரா இல்லைன்றாரா? இல்ல, பிரபாகரன் அப்படி சொல்லலைன்றாரா? இத மட்டுமே நான் உங்களை கூட கேட்கல. பெரியார் கையில் இருந்த தடிதான் தலைவர் பிரபாகரன் கையில் துவக்காக மாறியது அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து தடியா துவக்கா பாத்துரலாம். ஆமா, இந்த கேள்வியை கேட்டிருந்தா உண்மையில பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா அந்த துப்பாக்கியை திருப்பி மண்டையில ஒண்ணு போட்டிருக்க மாட்டாரா? நீ யாருக்கும் போட்டி நடத்துற? இவரையெல்லாம் படித்து நான் புரிந்து கொண்டேன், அவர் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர்னு சொன்ன ஒருத்தர் பேரால இவரா அவரா அப்படின்னு போட்டி வைக்கிறதுனா இது வந்து எவ்வளோ ஒரு கயமைத்தனமானது, எவ்வளோ உள்நோக்கம் கொண்டது. இப்போ அவர் உயிரோட இல்லை, அவர் திரும்பி வந்து உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாருங்கிற தைரியம் தானே.
இது ஒண்ணு. இல்ல அதுல அந்த 2வது நீங்க கடிதம் நான் சமீபத்துல கேட்ட இந்த பேச்சுகள்ல அதர்மம் மனோஜ் வந்து ரொம்ப கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த கடுமையை பற்றி ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதெல்லாம் வேற. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான கருத்தை அவர் சொன்னார். என்னன்னா 2009க்கு முன்னால் விடுதலை புலிகளுக்காக உழைத்த பாடுபட்ட ஒருத்தர் கூட இன்னைக்கு அந்த பிரச்சனையை நினைச்சா பேச ஆரம்பிச்சா மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவாங்க. இந்த செய்திகள்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்களால சிரிச்சுக்கிட்டு பேச முடியாது முதல்ல. ஏன் 2009ல் வந்து நடந்த யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுத்திருக்க முடியாது. ஆனா நம்மளால தடுக்க முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. ஈழத்தமிழர்களே உலகம் முழுக்க இருக்காங்க, நல்ல நிலைமையில வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அடையாத குற்ற உணர்ச்சியை விடுதலை புலிகளுக்காக உதவி செய்து தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தொலைத்த திராவிட இயக்க தோழர்கள் அடைஞ்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நீ எப்படி அதை வந்து ஒரு காமெடியாகவும் கற்பனையாகவும் கதைகளாகவும் சிரிச்சு சிரிச்சு எப்படி பேச முடியுதுன்னு அந்த தம்பி கேட்டார் பார்த்தீங்களா? எனக்கு அந்த மற்ற எந்த கருத்தையும் விட ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு தம்பி தான், உங்களை மாதிரி ஒரு தங்கச்சியோட அது ஒரு அருமை தெரிஞ்சவர் தான். அந்த கருத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இல்லை, இது வந்து நான் அந்த தம்பி தங்கைகளுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை. இப்ப அந்த மேடைகள்ல வளர்ந்தவர் தானே சீமான். இப்ப அங்கதான் வந்து அது எப்படி புரிஞ்சிருன்னு தெரியல. ஆமா, அதனாலதான் வந்து இவர் எவ்வளவு ஆபத்தான மனிதர்னு நம்ம சொல்றோம். நீங்க வந்து ஆபத்தான மனிதர்களை அடையாளம் காண தவறிய குற்றமும் எங்களுக்கெல்லாம் இருக்குல்ல. இல்ல அந்த வலி நிறைந்த நாட்கள் இருக்குல்ல, அதுல வந்து பெரியாரிய மேடைகள்ல பயணம் பண்ணவர் தான் அவர். இல்ல அப்ப அவர் பேச்சாளரா நாங்க மேடைகள்ல கூட்ட அவர் பேசுவாரு. அவர் என்ன செஞ்சாரு? ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து ஒரு 2002ல் கனடா போயிருந்தேன். அங்கு வந்து தமிழ் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு இருக்கு. அது வந்து ஒரு கல்லூரி மாதிரி, கல்லூரி தான் அது. வந்து அங்க இருந்த விடுதலை புலிகளுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆதரவாளர்கள், அவங்களால நடத்தப்படுது. அதுல வந்து பிலாசபி, மெய்யியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல சைவ மெய்யியல், வைணவ மெய்யியல் மாதிரி பெரியார் மெய்யியல் ஒரு பாடம், பெரியார் பிலாசபி ஒரு பாடம். நான் அங்கே போயிருந்தப்போ அதில் வந்து ஒரு 2 வகுப்பு வந்து நான் வந்து நடத்தினேன். அதற்கு பிறகு அவங்க எவ்வளோ திட்டமெல்லாம் போட்டாங்க. அதாவது அந்த பிள்ளைகளுக்கான பாடத்திட்டங்கள் உருவாக்குகிற குழு, அந்த குழுவுக்கு யார் யாரெல்லாம் இங்கேருந்து அவங்க பயன்படுத்தினாங்க? திருநெல்வேலியிலேருந்து ஐயா அறிவரசு, திராவிடர் கழகத்துக்காரரு, கவிஞர் இன்குலாப், இவங்களாம் அங்கே போய் தங்கி இருந்தாங்க. ஓவியர் மருது, இவங்கெல்லாம் அங்கே இருந்து அந்த பாடத்திட்டங்களுக்காக அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. யாருடைய நேர்பார்வையில்? நேரடியாக பிரபாகரன் அவர்களுடைய மேற்பார்வையில். அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கூட ஆசைப்பட மாட்டாங்க. அங்கேருந்து அவ்வளவு மாதம் தங்கி இருந்து விடை பெறும்போது பிரபாகரன் அவர்கள் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார். யாருன்னா கவிஞர் இன்குலாப். அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சொன்னாராம், இது எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, துப்பாக்கியும் பேனாவும். இதை வந்து ஓவியர் மருது அவர்கள் இன்குலாப் அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சியில் சொன்னார். இவ்வளவு உணர்ச்சிமயமான சந்திப்புகளையும் பங்களிப்புகளையும் கொடுத்தவங்க எல்லாரும் அப்படியே அந்த துயரத்தில் மூழ்கி இன்னைக்கும் பேச மாட்டாங்க. பேசினா எல்லாருக்குமே தொண்டை அடைக்கும். அதில் விடுதலை புலிகளுடைய சரி என்ன, தவறு என்ன, விமர்சனங்கள். இப்போ நிறைய தோழர்களுக்கு வந்து பிரபாகரன் அவர்கள் மீதும் விமர்சனம் இருக்கு. அந்த சரி தவறுங்கிறது கண்டிப்பாக வரலாற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஆதரித்தோம், நம்ம வந்து அதை தான் நம்பணும் அப்படிங்கிறதுனால அதனுடைய மறுபக்கமாக சொல்லப்படுகிற தவறுகளை நம்ம முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது.
அதே மாதிரி நம்ம மேடையில் வளர்க்கப்பட்டவருங்கிறதுனால ஒரு ஆபத்தான மனிதரை நாம் அடையாளம் காண தவறிவிட்டோம் அப்படிங்கிறதும் இந்த திராவிட இயக்கத்தில் அவரை வளர்த்த பெரியவங்க எல்லாருக்கும் இருக்கு. இது இன்னைக்கு அங்க பேசுறவங்க பெண்களை பற்றி தந்தை பெரியார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பாண்டே என்ன பேசினாரோ, ரங்கராஜ பாண்டே, ஹெச் ராஜா என்ன பேசுவாரோ, இவர்களுக்கு மூலவராக சிலரால் உருவாக்கப்பட்ட இவர்களுடைய பேர் அறிஞர்கள்னு சொல்லப்படுறவங்க என்ன பேசினாங்களோ அதே 10 குற்றச்சாட்டு. அதை இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களையும் இளைஞர்களையும் வச்சு பேச வைக்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய ஆபத்து என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. இல்லை புரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ வேலூர் இப்ராஹிம் யாரு, அவர் புரிஞ்சு செய்கிறாரா புரியாம செய்கிறாரா தெரியாது நமக்கு. இந்த ஆபத்து என்னங்கிறத நிறைய வேலூர் இப்ராஹிம்கள் எல்லா சமூகத்திலையும் சமூகத்தை பற்றி கவலைப்படாத, பொது வாழ்க்கை பொதுவில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி கவலைப்படாத, அந்தந்த நேரத்து விளம்பரத்தையும் இதில் கிடைக்கக்கூடிய பாராட்டுகளிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கல. அவங்களுக்கு தவறான நஞ்சு புகட்டப்பட்டிருக்கு. அதை அவங்க வெளியில் சொல்கிறாங்க. அதனால் இதை அவர்களோடு இருக்கிறவங்க தான் யோசிக்கணும். அது அந்த கடிதத்தில், பெரியார் எழுதின கடிதத்தில், நான் வெளியே பிரச்சாரம் பண்ணாலும் நாகம்மையே எனக்கு அடிமையாக தான் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ அதை தான் அவங்க எடுத்து பேசுகிறாங்க. வெளியே பேசுகிறவர் ஏன் வீட்டில் செய்யல? ஒரு தலைவராக இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பேச்சாளராக இப்போ இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? அவங்க குழந்தைங்களுக்கு தினம் அவங்களே குளிப்பாட்டி சோறு ஊட்டினாங்களா? ஒரு தலைவராக இருக்கவங்க அந்த வேலைகளில் தான் இருப்பாங்க. ஆனால் அதை அவங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக மாட்டாங்க. இப்போ ஆனா பெரியார் ஆளாகிறாரு, சுயவிமர்சனம் செய்யறாரு. பெரியார் ஆளாகிறாரு. அதுதான் அவர் பெரியார். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். உங்க தலைவரே தான் பெண்கள் விமானம் ஓட்டுறாங்க, வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு பெருமையா சொன்னாரு. இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் இருந்தான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும்னு எங்க பாட்டன் சொன்னாரு. ஆனா பெரியார் நீ ஆம்பளை மாதிரி முடிவெட்டிக்க, ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பெண்மைக்குரிய அடையாளத்தை அவர் விரும்பலையா கேக்குறாங்க. பெண்மைக்குரிய அடையாளம் அப்படிங்கிறது என்ன? ஆண்களை போல முடிவெட்டுங்க அப்படிங்கிறது ஆம்பளை மாதிரி மாறு என்பது அல்ல, வசதியை முன்னிறுத்து. ஆண்கள்னா வசதி, பெண்கள்னா அழகு. இதுதானே சொல்லப்படுது. ஆண்கள் 2 வாரம் முடி வெட்டாம கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சுனாலே, ஐயோ எனக்கு சளி பிடிக்குது, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஏன்னா அது உடல் நலம் சம்பந்தப்பட்டது. ஆனால் பெண்களுக்கு நீண்ட கூந்தல் இருந்தே ஆகணும், அதை வெள்ளிக்கிழமை தலை குளிச்சே ஆகணும், சைனஸ் வந்தாலும் சரி மைக்ரேன் வந்தாலும் செஞ்சுதான் ஆகணுங்கும்போது ஏன் செய்யணும்? பெண்கள் வெளியில கிளம்புனா ஐயோ இவங்க கிளம்பி வர்றதுக்குள்ள, இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள அப்படின்னு பேசுறது சமூகத்தில் இருக்கு. அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வராது. ஏன் அப்படி இழிவு சொல்? நானும் 4 சட்டை வச்சுக்கிறேன், பேண்ட் வச்சுக்கிறேன், வாங்க கிளம்புங்க போகலாம், ரெடி தானே? எனக்கு இது இழி சொல் கிடையாதுல்ல. நான் ஏன் ஒரு புடவையை கட்டுவானே, அது உங்கள் பார்வைக்கு நல்லா இருக்கணும், பெண் இப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்கும், அதுதான் பெண்மை அப்படின்னு யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு நானும் வசதியா கிளம்பி போறேன். நம்ம கலாச்சாரத்துல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புலாம் இருக்கு. இல்ல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பயிர், பச்சை எல்லாம் இருக்கவங்க எல்லாம் மேடையில மற்ற ஆண்கள் முன்னாடி நிக்க கூடாது, வெளியவே வரக்கூடாது இல்லையா? எப்படி வரலாம் நீங்க? குனிந்த தலை நிமிராமல். எது அப்ப கலாச்சாரம்? குனிந்த தலை நிமிராம இருக்கிறது கலாச்சாரமா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வைங்கிறது கலாச்சாரமா,
நீங்க நேர்கொண்ட பார்வையை நிமிர்ந்த நன்னடையுமா இருக்கிறதுக்கு உனக்கு வசதியான உடையை நீ போடு இப்ப எந்த அப்படின்னு சொல்றது பெண்கள்லாம் வெளியே வந்து கலாச்சாரமா? பேசணும்னு பெரியார் நினைச்சாரா? நீ பெரியாரையே கேள்வி கேட்கறது எப்படி பாக்குறீங்க? அது வளர்ச்சி தான். நீங்க பெரியாரை கேள்வி கேட்பதுங்கிறது அவர்களுடைய வளர்ச்சியில் வர உரிமை. அதை கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறது அவங்க அடைய வேண்டிய ஆனா அது பக்குவம். அவதூறா பேசுறாங்க. நம்ம எல்லாமே நடக்கதானங்க செய்யும். எல்லாமே நடக்கதானே செய்யும். நீங்க ஒரு சமூகத்துல வள்ளுவர் சொல்றாருல, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இப்போ எவ்வளவோ பெண்கள் விதவை கொடுமை நடக்காம தடுக்கப்பட்டதுக்கும், அவங்களுக்கு மறுமணங்கள் நடந்ததுலையும் சுயமரியாதை இயக்கத்துக்கு நிறைய பங்கு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, வேலையில் தமிழ்நாடு அரசுல வேலையில் இருக்க பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெண்கள் வந்தாங்க. இல்லைன்னா ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? எங்கே ஃபில்டர் வைக்கணுமோ வைப்பாங்கல்ல. ஆனால் வந்த பெண்கள் எல்லாரும் இந்த வேலை கலைஞரால் கிடைச்சது அப்படிங்கிற உணர்வோடு இருக்காங்களா? அவரை பற்றி எவ்வளோ அவதூறாகவும் எவ்வளோ அசிங்கமாகவும் பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கல்ல. அது மாதிரி பயன் பெற்றவர்கள் எல்லாருமே அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதை நீ தான் கொடுத்தியா அப்படின்னு கேட்கறது ஒரு மனப்போக்கு. கிரெடிட்டை எப்படி நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க? இப்ப பெண்களுக்கான ஓட்டுரிமையில இருந்து இங்கதான் முதல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான், எல்லாத்துக்கும் காரணம் சுயமரியாதை இயக்கம் தான். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. இது இங்க ஓட்டுரிமை இங்க முதல்ல யார் கொடுத்தாங்க? நீதி கட்சி கொடுத்தது. நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தானே திமுக ஆட்சின்னு இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாருன்னா, அங்க நீதி கட்சிக்கு தானே அந்த கிரெடிட்டு. வகுப்பு வாரி உரிமைக்கான சட்டத்துக்கு, வகுப்பு வாரி உரிமைக்காக காங்கிரஸ்குள்ள இருந்து தந்தை பெரியார் போராடுறாரு. அதை சட்டமாக்கியது நீதி கட்சி. இது ரெண்டும் வரலாறு தானே. அதுக்காக 1950 அவ்வளவு பெரிய கிளர்ச்சியை நடத்தி இடஒதுக்கீடு கிடையாது, அதாவது கம்யூனல் ஜீவோ இல்லைன்னு கோர்ட் சொன்ன பிறகு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி அரசியல் சட்டத்தை திருத்தி இன்னைக்கு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தது யாரு? தந்தை பெரியார் தானே. ஜாதியை ஒழிக்கணும்னா நீங்க அரசியல் சட்டத்திலேயே ஜாதியை காப்பாற்றக்கூடிய பிரிவு இருக்கு, அதனால அதை எரிக்கணும் அப்படின்னு அதை எரித்து அதுக்கான போராட்டத்தை நடத்தி 3000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதை அனுபவிச்ச குடும்பங்கள் தந்தை பெரியாருடைய தலைமையில அதை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் தானே. இதுதானே வரலாறு. இதுல என்ன இதற்கு யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? யாருக்கு வேணா கிரெடிட் கொடுங்க, தப்பு கிடையாது. இப்ப நீதி கட்சி செய்ததுன்னா நீதி கட்சி செய்தது, இந்த தலைவர் செய்தார்னா அதையெல்லாம் நம்ம சொல்லதானே செய்யறோம். இல்ல இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றீங்க, இது வஉசி மண் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, தப்பு இல்லை. வஉசியும் தந்தை பெரியார்னு தானே சொன்னாரு. வஉசியும் சேர்ந்தது தானே. வஉசி இல்லாம இந்த மண் உண்டா? நமக்கு அதுல மறுப்பே இல்லையே. சொல்லுங்க. இந்த மண் இன்னைக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதுக்கு ஒரு மனிதர் 60 ஆண்டு இந்த ஊரை நடந்து 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 பேசி 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 இப்படிப்பட்ட வசவுகளை வாங்கி 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 அவங்க அப்படிதான், அவங்களுக்கு அறிவு இருந்தா முன்னேறி இருப்பார்களே, பார்ப்பனர்களுக்கு சமமா இருந்திருப்பாங்களே. அது இல்லாததுனால தானே நம்ம போராட வேண்டி இருக்கு அப்படின்னு தன் மீது வீசப்பட்ட முட்டையை, தக்காளியை, மலத்தை சால்வையை போட்டு மறைச்சிக்கிட்டு பேசினவர் தானே தந்தை பெரியார். அப்ப அவருக்கு உள்ள கிரெடிட்டை நீங்க யார் யாருக்கு பகிர்ந்து கொடுப்பீங்க? கொடுங்க. யாரெல்லாம் அவரை பெரியார்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் ஏத்துக்கிறாங்க, அவங்களாம் எங்க பாட்டன் தான். ஆமா. ஆனா அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அவர் எங்களுக்கு விரோதி. இதுல இருக்கிற முரண்பாடை நான் தான் சொல்றேனே, அந்த தம்பி தங்கைகளுக்கு எல்லாம் சிந்திக்க தெரியும். அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, இந்த அவங்க நம்புற சீமான் என்பவர் யார், அவர் இன்னைக்கு எங்க நம்மளை கொண்டு போறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு கருத்து ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற வேலை
என்னன்னா, பெரும்பான்மை மக்கள் மனதுல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பை வளர்க்குற வேலை. மத போதகர்கள் போறாங்கன்னா, பிரச்சாரம் செய்யறதுக்கு நாட்டுல உரிமை இருக்கா? இல்லையா? இப்போ சீரடி சாய்பாபாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா சாய்பாபா பேர்ல வண்டி ஓடுது. வீட்டுக்கு வந்து பேசுறாங்க, பஜனை பண்றாங்க. எங்கேயோ இருந்து இங்க வந்து நாங்க அந்த யோகா கத்துக் குடுக்குறோம், இந்த யோகா கத்துக் குடுக்குறோம்னு பக்தியின் பேர்ல உங்க பிள்ளைங்கள அனுப்புங்க அப்படின்னு வீட்ல வந்து கூப்பிட்டுட்டு போய் சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன் ஒரு பாதிரியார் வந்து சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது? விருப்பம் இருக்கிறவங்க போறாங்க, விருப்பம் இல்லாதவங்க போக மாட்டாங்க. நீங்க கோயிலுக்கு வாங்க, நாங்க 1000 விளக்கு பூஜை நடத்துறோம், 100 விளக்கு பூஜை நடத்துறோம். நீங்க கிறிஸ்தவர்கள் வீட்ல கூட போய் குடுங்க. குடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. வர்றது வராது அவங்க விருப்பம். அதே உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா, நீங்க இவங்க யார கிளப்பி விட்டு, அவங்க உள்ள வந்தா அடிங்க, சர்ச்சுகள உடைங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அவர்கள் மத்தியில இந்த மக்கள் மத்தியில அவங்க மேல ஒரு வெறுப்பு. இஸ்லாமியர்கள் மீது இந்தியா முழுக்க பரப்பப்பட்ட அந்த வெறுப்பின் அந்த அந்த நச்சு தன்மை தமிழ்நாட்டுல பரவாமல் இருந்ததுக்கும் இருப்பதற்கும் காரணம் வந்து பெரியார் உருவாக்கிய அந்த மனநிலை. அது இல்லாம இயல்பாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. இந்த ரெண்டும் இணையறதுனால தான் இது வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான மண்ணாக இருக்கு. இதை பிரிக்கணும்னா பெரியாரை இங்கிருந்து பிரிக்கணும். பெரியாரிஸ்டுகள் உருவாக்குகிற அந்த அந்த ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நான் சொல்லிடுறதை புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து அதை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரே ஒரு செய்தியை நானே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு செய்தி உண்டு. ஃபரூக் என்ற திராவிடர் கழக தோழர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால கொல்லப்பட்டார். அப்போ எல்லா பெரியாரிய தோழர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி, கோபம். அப்போ வந்து அது கொஞ்சம் வளர்ந்தா கிட்டத்தட்ட இவங்க எப்படி ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டாங்கன்னா, அது இப்போ மாலேகான் போன்ற இடங்கள்ல இவங்க சாமியார் அணி தான் குண்டு வச்சிருக்கு அப்படின்னு தான் கேஸ் நடந்து தீர்ப்பும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அதை மாத்துறாங்க. அதை நாங்க தான் வச்சோம்னு சொல்லி அசீம் ஆனந்தான்னு ஒரு அவங்க வனவாசி கல்யாண் தலைவர் வந்து பேட்டியே கொடுத்தாரு. அவங்களுக்கெல்லாம் நான் தான் அடைக்கலம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கோர்ட்ல வேற மாதிரி வருது. இவங்களே ஒரு இஸ்லாமியர் வேடத்துல ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டு அதுல 10 பேர் நம்மளை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அங்க மக்கள் வந்து நிதானமா இருக்க மாட்டாங்க. அவங்க கோபம் வந்து இஸ்லாமியர்கள் மீது திரும்பும். இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஃபரூக் கொலை செய்யப்பட்ட போது பெரியாரிய உணர்வாளர்கள், திராவிட கொள்கை உள்ளவர்கள், அவங்க எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்தது. உடனடியாக வந்து ஜவாஹிருல்லா போன்றவர்கள் வந்து அந்த இடத்துல நின்று இது எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு அதை வெளிப்படையாக அவங்க கண்டிச்சு அந்த இடத்த வந்து அந்த அமைதியை சரி பண்ணாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு 4 பேர் செய்த ஒரு வெறி செயல். அதுக்கு மொத்த சமூகத்தின் மீதும் நீங்க வெறுப்பை காட்டக்கூடாது அப்படிங்கிறது அப்புறம் நிதானமாக வந்தது. இப்ப இந்த தன்மை, இந்த ஒரு நிதானம் வரக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, நீங்க அப்படி பாதிச்சா கூட அந்த பக்குவம் எங்க இருந்து வந்தது? நம்ம தோழரே ஒருத்தர் பலியாயிருக்காரு அப்படின்னா அது சிலர் செய்தது, அது சமூகத்தினுடைய குற்றம் அல்ல அப்படிங்கிற இந்த நிதான பார்வைய உடைக்கிறதுக்கு RSS சதி பண்ணுது. அந்த சதிக்கு அவர்கள் சீமான் மூலமாக இஸ்லாமிய சிறுவர்களை, இளைஞர்களை, பெண்களை விட்டு அவங்க பெரியாரை பற்றி பேச வைக்கிறாங்க. இதுக்கு சீமான் RSSக்காக இந்த வேலையை செய்கிறார் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இதை தம்பி தங்கைகள் யோசிக்கணும்னு நான் வந்து அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இல்ல அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க
இப்படியான வேலைகள்ல இறங்குறவங்க, நீங்க அவங்க மனசுக்குள்ள போய் அதுக்கு என்ன காரணம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது எந்த காரணமாக இருந்தாலும் அவங்க பலன் பெற்றுக்கொள்ளலாம். சமூகம் என்ன ஆகும்? சமூகத்துல இருக்கிற இந்த மனநிலை என்ன ஆகும்? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? நீங்க ஏன் அங்க அப்படி நடத்தல? நீங்க கேஸ்ல அத சொல்லியிருக்கலாம்ல. வக்கீல் தப்பே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்க. அறநிலையத்துறை சரியான ஆவணம் குடுக்கலன்னு சொல்லி வச்சுக்கங்க. உங்க ஸ்டாண்ட் என்ன? நீங்க என்றாவது ஒரு நாள் பேசணும்ல. தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? சீமான் சொல்றாரா? சீமான் தம்பி தங்கைகள் சொல்றாங்களா? இந்த இஸ்லாமிய இல்ல தங்கைகளும் அவங்க தம்பிகள் சொல்லல. அப்புறம் அதுல உங்க ஸ்டாண்ட் என்ன? அத கேளுங்க. இன்னைக்கு நாட்டுல பற்றி எரிய பிரச்சனையா அதை மாத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரையை அயோத்தியா மாத்துவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுகவும் தப்பு பண்ணிருச்சு. நீங்க போய் நிக்க வேண்டாமா? உங்க வீர தமிழர் முன்னணி என்னாச்சு? முருகனை காப்பாத்துற அணி என்னாச்சு? அங்க போய் நீங்க தடுத்து நிறுத்த வேண்டாமா? நிக்க வேண்டாமா? இந்த இஸ்லாமிய தம்பி தங்கைகள் அதை பத்தி கேட்க வேண்டாமா? என்னன்னா இது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பாரதியாருக்கும் பெரியாருக்கும் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இது எதை திசை திருப்புவதற்கு? யாருக்கு வேலை பார்க்குறீங்க? அப்படின்னு அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். இப்ப விஜய் அரசியல் களத்துல இருக்கிறாரு. இப்ப அவரு வந்து கொள்கை தலைவர்களா 5 பேரை சொல்றாரு. அதுல பெரியார் அம்பேத்கரும் ஐயோ இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க உங்க கேள்விக்கு முன்னாடியே நான் குறுக்கிட்டுறேன். நீங்க விஜய் வந்து அரசியல் களத்துல அவர் வந்து நிக்கலைங்க. அவரை பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இறக்கி விட்டுருக்கு. அவங்களுடைய திட்டத்தின்படி தான் அவர் அரசியல்ல இறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இப்ப கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் எப்படி முதல்ல சீமான் வந்து நான் பெரியாரின் பேரன் பிரபாகரன் பிள்ளைனாரோ, அது மாதிரி இப்ப இவர் கொள்கை தலைவர்கள் பட்டியல்ல பெரியாரையும் வச்சிருக்காங்க. நாளைக்கு இதை மாத்துவாங்க. ஸ்கிரிப்ட் மாத்தினா அவர் மாத்தி தானங்க பேசணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு ஏதோ அவர் சுயமாக முடிவெடுத்து அரசியலுக்கு வந்ததாகவும், அவர் சிந்தனை ஒரு தலைவர் சிந்தனையின்படி கட்சி நடக்கணும். அதுக்கு பேர் தான் கட்சி. இவர் கூட 5 ஆபீசருங்களை வச்சிருக்கிறாரு. பாஷாவோட பாடி கார்ட்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தவங்க. அவங்களாம் யார்? அவங்க பின்னணி என்ன? இவங்களுக்கெல்லாம் என்ன ஒத்த கொள்கை? இதெல்லாம் வந்து எங்கேயோ தயாரிக்கப்படுகிற ஸ்கிரிப்ட். ஆகையினால அந்த ஸ்கிரிப்டின் படி சீமான் எப்படி இயங்குகிறாரோ அப்படி இயக்கப்படுகிறவர் தான் விஜய். அப்படிங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு. இல்ல அப்ப ஒரு மாற்று அரசியலை சிந்திக்கிற இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிந்திக்கணும்னு சொல்றேன். உண்மையான மாற்று அரசியல் எது அப்படின்னு சிந்திக்கணும். மாற்று அரசியல்னு நீங்க எதை சொல்றீங்க? இப்போ திராவிட இயக்க கொள்கைகள் அப்படின்னா என்ன கொள்கை? எல்லாரும் சமம்ங்கிறது கொள்கை. எல்லா சமூக குழந்தைகளும் படிக்கணும். எல்லாரும் எல்லா விதமான வேலைகளையும் உயர்வையும் அடையணும். இதுதான் கொள்கை. இந்த கொள்கையை செயல்படுத்துகிற இயக்கங்கள் மீது உங்களுக்கு முரண்பாடு இருக்குதா? அப்ப அந்த கொள்கையை நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு நடைமுறையில் வாழ்ந்து காட்டுகிற அரசியலை முன்னெடுங்க. அப்படிப்பட்டவர்களை தலைவரா உருவாக்குங்க. நீங்க உருவாக்குங்க. இல்ல அதான் கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற. இல்லைங்க, தயவுசெய்து நீங்க மறுபடியும் டைலாக் பேசாதீங்க. அவருக்கு அப்பப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்ப சினிமாவில் பேசுற மாதிரியே பேசுறாரு. சிஎம் சார், நீங்க வேணா என்னை வந்து என்ன வேணா பண்ணுங்க. இதுல என்ன ஒரு அரசியல் சூழல்ல 41 பேரை சாக வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து பேசுற டைலாக் அது? சினிமா தயாரிப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இன்னும் பாருங்க, இந்த படம் வந்தாதானே தெரியும். கரூர்ல நடந்தது அரசியல் கட்சி கூட்டமா, சினிமா ஷூட்டிங்கா? எதுக்கு மக்களை இப்படி பலி கொடுக்கிற ஒரு கூட்டம்? அதை பத்தி துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு மனிதர் அவரை ஒரு கட்சி தலைவர்னு முன்வைக்கிறாங்க. மாற்று அரசியலை விரும்புகிற இளைஞர்களுக்கு எது மாற்று அரசியல்? அதை சொல்றதுக்கு கூட சரியான ஒரு ஆள் இல்லை. அப்போ அந்த ஆளை தேடுங்க, அல்லது நீங்க உருவாகுங்க. அந்த மாற்று அரசியலை நீங்க பேசுங்க. இந்த மாதிரி நீங்க தானே வழிகாட்டணும் அதுக்கு இளைஞர்கள். இல்ல, இப்ப நாங்க காட்டுகிற வழியில நாங்க இந்த நேரம் சொல்றோம், நீங்க மாற்று அரசியல்னு யோசிக்கிறவங்க உண்மையான அரசியலை யோசிங்க. கடைசியா வந்து யாருடைய கையாட்களையோ நம்பி
இருக்கிற நன்மையை, பாதுகாப்பை, அமைதியை, முன்னேற்றத்தை இழந்து விடாதீர்கள். அந்த ஆபத்தை உணருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.